உங்க 2 பேருக்கு எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? அதுல ஒண்ணு கொளுத்தி விட்டு பார்ப்போமே. நான் வந்து சில விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸோட போஸ்டர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் காட்டுவேன். நீங்க அதை வந்து ரேட் பண்ண போறீங்க. ஆன் ஸ்கேல் ஆஃப் 10 to 9 இந்த படம் வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்ன்றது சரி, விமன் சென்ட்ரிக்கா அது எவ்வளோ பேசியிருக்கு அப்படின்ற ரெண்டுத்தையும் வச்சு நீங்க வந்து இப்போ ரேட் பண்ண போறீங்க. காமன் ரேட்டிங் ஒரு இண்டிவிஜுவல் ரேட்டிங்? இண்டிவிஜுவல் ரேட்டிங்கை போயிடுவோமே. உங்க 2 பேருக்கு எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? அதுல ஒண்ணு கொளுத்தி விட்டு பார்ப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் படம் புதுசா வந்ததா பழசா? பழைய மகளிர் மட்டும். 6 6 7 7 ஏன்? நான் பார்த்துருக்கேன் அந்த படம். எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. அந்த கிட்டத்தட்ட நிறைய உமனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபீல் ஆச்சு அது. ஓகே டன். இது வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேரோட கனெக்ட் ஆன மூவி. ஆக்சுவலாக நிறைய விமனுக்கு, இந்த ஏஜ் குரூப் விமனுக்கு வந்து ஹோம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆஃப்டர் மேரேஜ் செட்டில் ஆன பிறகு வெளில வர்றதுக்கான கனெக்ட் ஆன மூவி. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அரௌண்ட் 8.5 to 9. நீங்கள் சார்? 9. பார்த்தீங்களா, உமனாக இருந்து நீங்களே 8.5 தான் கொடுத்துருக்கீங்க. மை மோஸ்ட் ஃபேவரேட். நிறைய பேரியர்ஸ் இது பிரேக் பண்ண மூவி அருவி. நிறையா அதாவது எஜுகேட்டட் உமன், நான் எஜுகேட்டட் உமன் அப்படின்னு இல்லாமல் நிறைய பேருக்கு இருந்த மிஸ்கான்செப்ஷன்ஸ் அபவுட் விமன் சென்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து பிரேக் பண்ணது. ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் 10. சார் நீங்கள்? 9. ஓகே டன், ஃபைனல். கார்கி ஆக்சுவலாக நான் படம் பார்க்கல. எனக்கு நீங்கள் தான் மேம் சொல்லணும். அப்போ இது சைலண்ட்டாக ஒரு விஷயம் சொன்ன மாதிரி எனக்கு ஃபினிஷ், லைக் இம்பேக்ட்ஃபுல்லாக சொல்ல வேண்டியது, ஆனால் சைலண்ட்டாக சொல்லிட்டு மூவ் ஆன மாதிரி கடைசியாக அந்த ஒரே டைலாக்ல முடிச்சிருப்பாங்க. இதுவரை விருப்பமான தருணங்களை இப்போதே ஃபிளாக்ஷிப் தமிழ் யூடியூப் சேனலில் காணுங்கள்.